அன்பர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான பதற்றம் தொடரும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு மாலை செய்தியாக அமெரிக்க அதிபர் 2 விடயங்களை ஈரானுக்கு எதிராக பேசியிருக்கின்றார். ஒன்று, அவர்களின் யுரேனியத்தை எப்படி நான் கைப்பற்றுவேன், முதலாவது பிரச்சனை. 2வது, சுங்க வரி கட்டணம் அறவுறீங்கடா, அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று ட்ரம்ப் அடம் பிடிக்கின்றார். இங்கு ஈரான் விடாக்கண்டன் கொடாக்கொண்டனாக இருக்கிறது. ஆக ஜலச்சந்தியில் சுங்க கட்டணங்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று இவர் சொல்லுகின்றார். ஏற்கனவே நாம் ஒரு செய்தி தந்திருக்கோம் இல்ல, இந்தியா உட்பட்ட பல நாடுகள் சுங்க வரி கட்டணத்தை கொடுத்து விட்டு ஜலச்சந்தியில், அது கிட்டத்தட்ட கப்பம் தான் கொடுத்து விட்டு நகர்கின்றது. ஜலச்சந்தியில ஏற்கனவே 31 கப்பல் பயணிச்சிருக்கிறது ஈரானின் IRGC-யின் உதவியுடன். இதுக்குள்ளதான் அமெரிக்க அதிபர் சொல்லுகின்றார், அந்த கட்டணம் எல்லாம் நான் அனுமதிக்கப்பட இருக்கிறார், யுரேனியத்தை கைப்பற்றுவோம் சொல்றார். அப்ப ஆக கயிறு இருக்குதா இல்லையா? எந்த நிமிடமும் ஒரு போருக்கான ஒரு சூழலை தொடர்ச்சியான உருவாக்கி வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஹார்முஸ் ஜலச்சந்தி வழியாக, அதாவது நீர்வழிப்பாதையை ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எந்த விதமான சுங்க கட்டணங்களுக்கும் அமெரிக்கா தனது எதிர்ப்பை அறிவித்துள்ளார். மேலும் ஈரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தக்க வைத்துக் கொள்ளாது என்றும், நாங்கள் அதை கைப்பற்றுவோம் என்றும், அநேகமாக அதை அழித்து விடுவோம் என்றும் அவர் இன்று வெள்ளிக்கிழமை உறுதி அளித்திருக்கின்றார். ஈரானும் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றது. ஹார்முஸ் நீர்வழிப்பாதையை ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அடம் பிடிக்கின்றார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளரிடம் பேசிய நேற்று நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகிட்டா, இன்னும் அங்கு வியாழக்கிழமை விடியலங்க, அதற்காக நேற்று என்று வருகின்றது. வியாழக்கிழமை அன்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளரிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீர்வழிப்பாதையை கடந்து செல்லும் கப்பல்களுக்கு எந்த விதமான சுங்க கட்டணங்களையும் அமெரிக்கா எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் சுங்க கட்டணங்களை விரும்பவில்லை, இது ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை, அவர்கள் தற்போது சுங்க கட்டணம் வசூலிப்பது இல்லை என்று ட்ரம்ப் கூறினார். கப்பல் போக்குவரத்து மீதான கட்டுப்பாடுகளால் ஈரான் பெரும் நிதி இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அந்த நீரோபாய நீர்வழியில் கடல் வழி போக்குவரத்தின் மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஈரான் சொல்லுது நாங்க என்று, அவங்க சொல்லாக அவங்க யாரப்பா நாங்க நம்புற? யுரேனியம் மற்றும் அணு ஆயுதங்கள் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு ஏற்பாட்டின் கீழ் ஈரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டபோது ட்ரம்ப் வெளிப்படையாக பதிலளித்தார், இல்லை, அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் அதை பெறுவோம், அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அதை விரும்பவில்லை, அது கிடைத்த பிறகு நாங்கள் அதை அழித்து விடுவோம், ஆனால் அதை அவங்க வச்சிருக்க கூடாது, நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், பார்ப்போம், ஆனால் எப்படியாவது நாங்கள் அதை பெற்று விடுவோம் அப்படி என்று அவர் ஒரு அச்சமூட்டி இருக்கின்றார். அது செய்தி இருக்க, தடை மற்றும் போர் நிறுத்தம் அமெரிக்க கடற்படை 100% பயனுள்ளதாக இருப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அதை ஒரு ஹெல்ச்வர் என்று வர்ணித்தார். சாத்தியமான சுங்க வரிகள் குறித்து ஈரான் மற்றும் ஒமான் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைகளை வாஷிங்டன் கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் ஏப்ரல் 8 அன்று நடைமுறைக்கு வந்தது, ஆனால் அது ஒரு நீடித்த உடன்படிக்கையை ஏற்படுத்த தவறியது. பின்னர் ட்ரம்ப் முற்றுகையை தொடர்ந்தபடியே போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீடித்திருக்கின்றார். அதாவது தன்னிச்சையாக, அதாவது இப்ப இந்த சண்டை சச்சரவுல நாம உறுதியாக சொல்லுவோம், அமெரிக்கா ஏதாவது ஒரு எக்ஸிட் பண்ண விரும்புது, இது அப்படியோ நீடிச்சு போக ஆங்காங்கு வந்து அடிப்பேன், நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆனே. இனி மீசையில மண்படாத ஒரு கபரி மாதிரி சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனா அந்த ஆளுக்கு சண்டைய கொண்டு போக சொல்ல விருப்பம் இல்லை. அங்க ஒன்று இருக்கான ஒரு சைத்தானுக்கு பாச்சா, அவன் பாவி விடுறான் இல்லை, இந்த இஸ்ரேல்காரத்தை நிக்கா இல்லையா, அவனுக்கு சண்டை பார்க்கணும் ரத்தம் பார்க்கணும் குறியா இருக்கிறான். அமெரிக்காவை மீண்டும் இழுக்கிறான். பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போர் பொறிக்குள் இருக்கின்றது. அது மிகவும் நெருங்கிய தூரத்தில் இருக்கின்றது, டிஸ்டன்ஸ் நெருங்கிட்டு, ஆக போருக்குள்ளா இருக்குது. இந்த நேரத்தில இவரும் சைத்தானுக்கு பாச்சாவும் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதால்
போர் நிகழக்கூடிய சூழத்தான் இருக்கின்றது, பார்க்கலாம் இறைவன் விட்ட வழி அதுவே என் வழி என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.